கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கோவை மக்களான நீங்கள் தந்தீங்க. அது 2026 தேர்தலையும் முழு வெற்றியாக தொடரணும். இதை அன்போடு மட்டுமல்ல, முழு உரிமையோடு கேட்கிறேன். ஏன் தெரியுமா? திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் அந்த அளவுக்கு இந்த மேற்கு மண்டலத்திற்கு, குறிப்பாக கோவைக்கு பல்வேறு சாதனை திட்டங்களை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். உண்டா இல்லையா? அந்த உரிமையில தான் உங்ககிட்ட முழு வெற்றியை கொடுங்கன்னு கேட்கிறேன். எல்லாத்தையும் சொல்ல நான் விரும்பல, நேரம் இல்லை. அதனால சில பெரிய திட்டங்களை மட்டும் ஹைலைட்டா சொல்ல விரும்புகிறேன். கோவையில் தினமும் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடி மகிழக்கூடிய செம்மொழி பூங்கா, அடுத்து தமிழ்நாட்டிலேயே நீளமான ஜிடி நாயுடு மேம்பாலம். இந்த பாலத்தை சின்னியம்பாளையம் முதல் நீலாம்பூர் வரை இன்னும் 5 கிலோமீட்டருக்கு நான் நீட்டிக்க போறோம். எப்போ? ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால. ஆர்எஸ்புரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் உலக தரத்தில் ஹாக்கி மைதானம். இதே போல ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வர உயர்மட்ட மேம்பாலம். இருகூர் பீளமேடு ரயில் நிலையங்களுக்கு இடையே சாலை மேம்பாலம். பில்லூர் 3ஆம் குடிநீர் திட்ட பணிகள். கோவை விளாங்குறிச்சியில் எல்காட் தகவல் தொழில்நுட்ப மையம் நவீனமயமாக்கப்பட்டு தகன்னு ஜொலிக்கக்கூடிய உக்கடம் பேருந்து நிலையம். விசைத்தறி மற்ற சிறு தொழில்களுக்கு மின் கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கு. விசைத்தறிக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படுது. கோவை வெள்ளலூர் பகுதிகளில் தொல்லியல் ஆய்வுகள் நடக்க இருக்கு. கோவை குறிச்சி தொழிற்பேட்டையில் தங்க நகை பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல கோவை காந்திபுரத்தில் 300 கோடி ரூபாயில பெரியார் அறிவுலகம் கட்டுமான பணிகள் முடிஞ்சு தேர்தல் ரிசல்ட் வந்ததற்கு பிறகு உங்களால் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று விரைவில் முதல் நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி தான் என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். கோவையில் திராவிட மாடலின் இந்த சாதனை சரித்திரம் தொடர திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கு உங்க வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும். 2021 தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை மட்டுமல்ல, கொடுக்காத பல்வேறு திட்டங்களையும் நிறைவேற்றி காட்டிட்டு உங்க முன்னாடி இன்றைக்கு நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன். திரு பழனிசாமி அவர்களின் ஆட்சியில செஞ்ச சாதனைகளை இதுபோல் நான் சொன்னது போல பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? 10 ஆண்டு கால ஆட்சியில மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா? அதுவும் இல்லை. 2016 தேர்தல் அறிக்கையில் சொன்னது எதையும் அவர் செய்யல. இந்த லட்சணத்தில் அதிமுகவை பார்த்து நாம தேர்தல் அறிக்கையை காப்பியடிச்சிட்டோம்னு வாய் கூசாம சொல்லுகிறார் திரு பழனிசாமி அவர்கள். திமுக செயல்படுத்தி வர கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கட்டணமில்லா விடியல் பயணம்னு பழனிசாமி தான் நம்ம திட்டங்களை ஒன்று விடாம காப்பி அடிச்சு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். 10 ஆண்டு ஆட்சியில் இருந்தோம். அதிமுக ஆட்சியின் சாதனைகள் திட்டங்கள்னு பட்டியல் போட அவர்கிட்ட எதுவும் இல்லை. இந்த கஷ்டம் பழனிசாமியை விட அவருடைய ஓனருக்கார முதலாளி பிரதமர் மோடி அவர்களுக்கு இன்னும் அதிகம். இந்த பிரச்சனையில் அவராலையும் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம்னு எதையும் சொல்ல முடியாது. பெரும்பாலும் வெளிநாடுகளே வாழுகிற நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் வந்துட்டா போதும், தேர்தல் சீசன் காரணத்தால இப்போ அடிக்கடி தமிழ்நாடு வரார். இப்போ கூட 4ஆம் தேதி சென்னையில் ரோடு ஷோ பண்ண வராராம், செய்தி வந்துச்சு. இதனால யாரு மகிழ்ச்சி அடைகிறாங்களோ இல்லையோ, நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். திமுக காரங்களுக்கு இப்ப செம குஷி. ஏன்னு கேட்குறீங்களா? போன முறை 2024 தேர்தல் அப்போ இப்படித்தான் சென்னையில் அவர் ரோடு ஷோ பண்ணார். நாம 40க்கு 40 முழு வெற்றி பெற்றோம். இப்போ அடிச்சு சொல்றேன், அவர் வந்தா நம்மோட 200 தொகுதி இலக்கு அடைகிறது உறுதியாகிடும். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எத்தனை முறை இங்க வராங்களோ நம்முடைய வெற்றியுடைய மார்ஜினும் கூடிக்கிட்டே போகும். நம்முடைய பிரச்சார வீரர் எங்கேயாக இருந்தார், உங்களுக்கு மறந்துருப்பீங்க, ஆளுநர் ராகவேந்திர ரவி. அவர் திடீர்னு அனுப்பிச்சு விட்டாங்க வெளியில. இவங்களாவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களேன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுவரை இப்போ மகிழ்ச்சி. நான் கேட்கிறேன், பாஜகவை தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த அளவுக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறது சொன்னால் தெரியாது. ஏன்னா தமிழரை
தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறது. இன்னும் வெளிப்படையா சொன்னா அவமானப்படுத்துது. தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் பாசத்துல நம்மையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு நடிக்கிறாங்க இல்லையா? இதுவே பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடந்தப்போ பிரதமர் மோடி என்ன பேசினார்? தமிழ்நாட்டில் பீகார் மக்களை தொடர்ந்து துன்பப்படுத்துறாங்க என்று ஒரு பொய்யை பேசினார். அவர் வகிக்கக்கூடிய உயர்ந்த பதவிக்கு தகுதியான பேச்சாயுது. தமிழ்நாட்டுக்கு வாக்கு கேட்க வந்தபோது நீங்கள் இதை பேசினீர்களே, இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்க வாக்கு கேட்க வர போறீங்க. பீகார்ல பேசுற அந்த வார்த்தையை தமிழ்நாட்டில் தைரியம் இருந்தால் பிரதமர் மோடி அவர்கள் சொல்வாரா? இதைத்தான் நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் பல்வேறு இனம், மொழி, மாநிலங்களை சார்ந்த மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்படி வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நம்மை பார்த்து அபாண்டமா பழி போட்டவர் தான் பிரதமர் மோடி அவர்கள். ஒன்றியத்தில் ஒரு கல்வி அமைச்சர் இருக்கிறார். யாரு? மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அவர் இதைவிட மோசமாக பேசினார். நாடாளுமன்றத்திலேயே பேசினார். தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் பேசினார். நாம எதிர்த்து குரல் கொடுத்த பிறகுதான் பணிந்து மன்னிப்பு கேட்டார். ஒடிசா மாநிலத்திலையும் தமிழர்களை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, மறக்க முடியுமா? நம்மை கேவலப்படுத்தி விளம்பரங்கள் எல்லாம் எடுத்து வெளியிட்டாங்க. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்க வேண்டிய கருவூலச்சாவிய தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தமிழர்களை திருடர்களாக சித்தரித்து பேசினார். குடியரசு அணிவகுப்பில் மருது சகோதரர்கள், வேலுநாச்சியார், வஉசி, பாரதியார் ஆகியோரின் உருவங்கள் இடம்பெற்ற தமிழ்நாடு அரசினுடைய அலங்கார ஊர்திக்கு இடமில்லைன்னு மறுத்தாங்க. இதனால தான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடம் இல்லை என்று எங்கள் மக்கள் சொல்றாங்க. இன்னும் இருக்கு. கர்நாடகத்தை சார்ந்த ஒன்றிய அமைச்சர் சோபா அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்து கர்நாடகாவில் வெடிகுண்டு வைக்கிறாங்கன்னு பேசி பிரச்சனை ஆன பிறகு மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? இதெல்லாம் தான் பாஜகவினுடைய உண்மையான குணம். தமிழ் மீது வெறுப்பு ஊறி போய் இருக்கக்கூடிய குணம் அவர்களுக்கு. கோவை மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை கூட நிராகரித்திருக்கக்கூடிய அரசு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு. 20 லட்சம் மக்கள் தொகை இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு அப்படி சொல்றாங்க. இப்போ நடக்கிறது 2026. மக்கள் தொகை இப்போ வெகுவாக கூடியிருக்கு. இன்னும் சொன்னா இந்த திட்டத்திற்கு பணம் ஒதுக்கி அதை நிறைவேற்றி முடிக்கும் போது 2035ஆம் ஆண்டே ஆகியிருக்கும். அப்போ கோவை மதுரை மக்கள் தொகை இவங்க சொல்ற 20 லட்சத்தை எல்லாம் தாண்டி இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லா தெரியும். தெரிஞ்சேதான் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் கிடையாதுன்னு பாஜக மறுக்குது. ஆளே இல்லாத கடையில் டீ காத்துற மாதிரி ஆக்ராவில் மெட்ரோ விட்டு இருக்கு பாஜக. ஆக்ராவில் மெட்ரோ விட்டு இருக்கு. ஆக்ரா மக்கள் தொகை எவ்வளவு? 16 லட்சம் தான். ஆனால் அங்கே மெட்ரோவுக்கு அனுமதிக்கிறாங்க. இதே போல தான் பாட்னா, போகல் ஆகிய நகரங்களே அனுமதி தந்திருக்கிறாங்க. ஆனால் கோவைக்கும் மதுரைக்கும் மறுக்க வேண்டிய அவசியம் என்ன? காரணம் என்ன? இந்த 2 நகரமும் தமிழ்நாட்டில் இருக்கிற காரணத்தால் தான். தமிழ்நாட்டை பார்த்தா பாஜகவுக்கு எப்படி தெரியுது? பாஜகவுக்கு வாக்களிக்காதது என்ன பாவ செய்யலா? கோவையை கைப்பற்ற வேண்டும் என்று பாஜக துடிக்குது. கோவை மக்களுக்கு இப்படி அநீதி இழைச்சிட்டு எந்த முகத்தோட நீங்க கோவைக்கு வரீங்க? தேர்தல் நேரத்தில் மட்டும் இவங்களுக்கு தமிழ்நாடு நினைவுக்கு வரும். ஒன்றிய பட்ஜெட் தயாரிக்கிற போது தமிழ்நாட்டை மொத்தமாக மறந்துடுவாங்க. இயற்கை பேரிடருக்கு நிவாரண நிதி தருகிற போது தமிழ்நாடு நினைவுக்கு வராது. இப்படியெல்லாம் நீங்க தமிழ்நாட்டை பழிவாங்குகிற காரணத்தால் தான் எங்க மக்களும் வாக்குச்சாவடிக்கு போகும்போது பாஜக நினைவுக்கு வராது. இனியும் வரக்கூடாது. நீங்க என்னதான் திட்டம் போட்டு எங்க வளர்ச்சியை தடுத்தாலும் என் மக்களுக்கான திட்டங்களை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நம்ம திராவிட மாடல சாதனைகளை நாம வெற்றியாக படைச்சுக்கிட்டே இருப்போம். இவற்றோட தொடர்ச்சியா அடுத்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் என்னென்ன செய்ய போறோம்னு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறோம். இந்த தேர்தலுடைய அறிக்கை என்பது இந்த தேர்தலில் இதுதான் சூப்பர் ஸ்டார் திமுக தேர்தல் அறிக்கை. அந்த அறிவிப்புகளை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை மொத்தமா எப்படி மாற்றி அமைக்க போறோம் என்பதற்கான தெளிவான செயல் திட்ட அறிக்கையா
திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அமைஞ்சிருக்கு. நம்ம கவர் பண்ணாத செக்டாரே இல்லை. ஹைலைட்டா பெரும் வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகள் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவுக்கே மாடலா இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை இனி மாதம் 1000 ரூபாய் அல்ல, மாதம் 2000 ரூபாய் எல்லோருக்கும். மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சியா இல்லையா? அதுக்கான ட்ரெய்லர் தான் கோடைக்கால சிறப்பு நிதி சேர்த்து அண்மையிலே கொடுத்த 5000 ரூபாய். அதே போல புதுமை பெண் தமிழ் புதுவன் திட்டத்தில் கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம். இனி அதை 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்க போறோம். அதே போல காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த போறோம். ஏற்கனவே 19 லட்சம் குழந்தைகள் சாப்பிடுறாங்க. ஆனால் இப்பொழுது இன்னும் 17 லட்சம் மாணவர்களுக்கு சூடான சுவையான உணவு பள்ளிக்கூடத்தில் கிடைக்க போகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக இல்லத்தரசிகள் ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஒரு அல்டிமேட் அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறோம். அது என்ன சொல்லுங்க? 8000 ரூபாய் கூப்பன். எதுக்கான கூப்பன்? இல்லத்தரசிகளான நீங்க உங்களுக்கு தேவையான வீட்டிற்கு தேவையான உபயோக பொருளை உங்க ஊர்ல உங்களுக்கு விருப்பமான கடையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக் கொள்வதற்கான கூப்பன். புது பொருளாகவோ இல்லை பழைய பொருளை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சோ எல்லாமே உங்க சாய்ஸ் தான். புடவை கடைக்கு போனா கலர் நல்லா இருக்கா, இந்த கலர் நமக்கு சூட் ஆகுமா, இது சாயம் போகுமா, இது கலர் மங்கிடுமா, இதெல்லாம் பார்ப்பீங்க. ஏன் லைட்டில் முன்னாடி வச்சு அவன் மெர்க்குரி லைட்லாம் போட்டு வச்சுருப்பான். அதெல்லாம் பார்த்து தொட்டு பார்த்து தடவி பார்த்து இது சிலுக்கா நைலக்ஸா காட்டனா கேள்விலாம் கேட்டு இதெல்லாம் உனக்கு அனுபவம் எப்படின்னு கேட்டுறாதீங்க, இயல்பை சொல்லலாம். ஆக இப்படி ஒரு புடவை வாங்க. அதே போல் இப்போ உங்கள் சாய்ஸ் தான். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு, ஆக எந்த பொருளையும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே செயல்படுத்துகிற திட்டங்களுக்கு பேரை அந்த பேரை மட்டும் மாற்றி இன்னைக்கு அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் கூட நினைச்சிருப்பார், இன்னும் சில நாட்கள் பொறுத்திருந்து பார்த்து அறிவிச்சிருக்கலாமோ அப்படின்னு புலம்பிட்டு இருப்பார். இப்போ அந்த அளவுக்கு நம்ம இல்லத்தரசி திட்டம் எல்லா இல்லத்துக்கும் போய் சேர்ந்திருக்கு. அதே போல உலகுக்கே உணவளிக்கக்கூடிய உழவர்களை மகிழ்விக்க ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறோம். இலவச மின்சாரம் பெறக்கூடிய 20 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். எல்லாரும் பழைய பம்பு செட்டு வச்சிருப்பீங்க, சிலது அடிக்கடி ரிப்பேர் ஆகும். அதை நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சியில் அரசே இனி வாங்கி தரும். இதனால விவசாயிகள் மட்டுமல்ல, கோவையில் நலிந்திருக்கக்கூடிய மோட்டார் தயாரிக்கக்கூடிய தொழிலும் சிறக்க போகுது. இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பே இந்திய பம்பு உற்பத்தியாளர் சங்கத்தில் வந்து எனக்கு நன்றி சொல்லிட்டு போனாங்க. நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை இனி மாசம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழு அந்த சகோதரிகளுக்கு ஒரு அறிவிப்பீங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருப்பீங்க. உங்களை எல்லாம் பிஸ்னஸ் உமனா முன்னேற்ற வேண்டும் என்ற வகையில் சூரிட்டி எதுவும் இல்லாமலேயே 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு வங்கி கடன் வழங்கப்படும். உயர்கல்வி படிக்கிற 35 லட்சம் மாணவர்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள லேப்டாப் வழங்கப்படும். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலையும் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கப்படும். மாவட்ட மற்றும் வட்ட அளவிலான அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் 2 மடங்காக்கப்படும். நான் முதல்வன் 2.0 திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறேன். இதன் மூலம் உயர்கல்வி படித்த 5 லட்சம் இளைஞர்களுக்கு 1500 ரூபாய் மாத உதவித்தொகையும் கொடுத்து வேலை வாய்ப்புக்காக 6 மாதம் திறன் பயிற்சியும் கொடுக்க போறோம். அதே போல தொழிற்சாலைகள் அதிகமுள்ள நகரங்களில் பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்கக்கூடிய வகையில் 1000 குழந்தைகள் காப்பகங்களை நாங்கள் உருவாக்க போகிறோம். தொழில் வளர்ச்சியில் சிறந்து விளங்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்படும். இதை மிகப்பெரிய புரட்சிகர திட்டமாக நான் பார்க்கிறேன். செயல்பாட்டுக்கு வரும்போது நீங்களும் அதை நன்றாக உணர்வீங்க. அதே போல உங்க கனவை சொல்லுங்க. அந்த திட்டத்தினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சியில் ஒரு சகோதரி மேடை ஏறி வந்து என்கிட்ட உரிமையா ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்னன்னா, பிசி எம்பிசி அந்த வகுப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய மகளிருக்கு கடனுதவி வழங்குற திட்டம் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. அதுக்காக
டாப் செட்கோ அமைப்பு ஏற்கனவே செயல்பட்டு வந்தாலும் திராவிட மாடல் 2.0 அதை இன்னும் உயர்த்தி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்வரவினர் ஆகியோர் தொழில் தொடங்க உச்சவரம்பு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் வாக்குறுதி தந்திருக்கிறார். டாம்கோ மூலம் சிறுபான்மையினருக்கு இதே போன்ற செயல் திட்டம் செயல்படுத்தப்படும். பெண்களின் பாதுகாப்புக்காக அனைத்து நகரங்களுக்கும் பிங்க் பேட்ரோல் வாகனங்கள் விரிவுபடுத்தப்படும். மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் ஷேர் ஆட்டோ வாங்க மானியத்தோடு கூடிய வங்கி கடன் பெற்று தரப்படும். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். முக்கியமான அனைத்து அரசு சேவைகளையும் ஒரே செயலில், அதாவது ஒரு சூப்பர் ஆப்பில் பெற வழிவகை செய்யப்படும். இப்படி இன்னும் பல வாக்குறுதிகளை கொண்ட தேர்தல் அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அறிக்கை தான் 2026 தேர்தல் களத்தோட சூப்பர் ஸ்டார். நாங்க சொன்னா செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். கலைஞரின் மகனான நான் சொன்ன வாக்குறுதிகளை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். நாங்கள் ஒரு பிராமிஸ் பண்ணா கண்டிப்பா அதை டெலிவர் பண்ணிடுவோம். கோவை மக்களான நீங்க இந்த முறை 10க்கு 10 வெற்றியை திமுகவுக்கு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கணும். நீங்க வழங்குகிற வாக்கு என்பது ஒரு கூட்டணிக்காக மட்டுமல்ல, கூட்டணிக்காக வழங்குகிற வாக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக வழங்குகிற வாக்கு. மறந்துடாதீங்க. பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 ஆடைகள், காலணிகள், மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில நம்பர் 1. இப்படி இந்திய அளவில் சாதிச்சுட்டு நாங்கள் வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். ஆனா கலவரம் பண்ணால ஜெயிச்சிடலான்னு நினைக்கிற கட்சிக்கு தமிழ்நாடு தக்க பதிலடி தந்தாகணும். தருவீங்க தானே? உறுதியா, நிச்சயமா, சத்தியமா சொல்ல. நன்றி. மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போர்ல அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க கோவையில் உள்ள எல்லாரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைத்தான் ஆதரிக்கணும். அதற்கு கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் சகோதரர் செந்தில் பாலாஜிக்கும், கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில வெற்றி வேட்பாளர் செந்தமிழ் செல்வனுக்கும், சூலூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் தளபதி முருகேசன் அவர்களுக்கும், கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் சபரி கார்த்திகேயனுக்கும், பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியிலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்த வெற்றி வேட்பாளர் நித்யானந்தம் அவர்களுக்கும், வால்பாறை சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் சுதாகருக்கும், தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் என்ஆர் கார்த்திகேயனுக்கும், மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் கவிதா கல்யாண சுந்தரத்துக்கும், இந்த 8 பேருக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அது மட்டுமல்ல, சிங்கானல்லூர் சட்டமன்ற தொகுதியிலும் கவுண்டமாலை சட்டமன்ற தொகுதியிலும் அறிவிக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அன்புக்கும், பண்புக்கும், பாசத்துக்கும், உழைப்புக்கும், புதுமைக்கும் புகழ்பெற்ற கோவை மக்கள் நீங்கள். உங்களுடைய பேராதரவோட திராவிட மாடல் ஆட்சிதான் தொடரணும். கோவையே தயாரா? தயாரா? கோவையை மென்மேலும் வளர நீங்க துணை நிற்கணும். தமிழ்நாடு மென்மேலும் வளர போகுது. அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில எங்க சாதனைகளை நாங்களே முறியடிக்கும் வகையிலான ஆட்சியை நாங்கள் நடத்த போறோம். நாடு வளம் பெற, இந்த நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பீர் முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை. வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.